ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, யாரெல்லாம் இப்போ வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போகணும் உடனடியாக ரெஜிஸ்ட்ரேஷன் இன்கம்ப்ளீட்டாக இருக்குங்க சார், நான் வந்து பேமெண்ட்டில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆனால் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் கரெக்டாக பண்ணல, ஃபஸ்ட் கிராஜுவேஷன் வராதனால அப்படியே நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன், ஃப்ரீஸ் அப்லோட் பண்ணலை, ஃப்ரீஸ் அப்லோட் பண்ணாதனால எனக்கு எதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அண்ட் இங்கே என்ன போட்டிருக்காங்க பாருங்க, டிஎன்ஏ 2024 ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ்ட், ரேண்டம் நம்பர் வேர் ஜென்ரேட்டர். ரேண்டம் நம்பர் எல்லாத்துக்கும் வந்திருக்கா ஒரு வாட்டி அதை செக் பண்ணிட்டுங்க. ரேண்டம் நம்பர் யாரெல்லாம் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வரும். அதனால ரேண்டம் நம்பர் இஸ் காமன். அதனால என்ன பயன்னு நான் போன வீடியோல சொன்னேன். ரேண்டம் நம்பர் இஸ் டை பிரேக்கர். யாரெல்லாம் ஒரே மாதிரி மார்க் எடுத்திருக்கீங்களோ அவங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர் யூஸ் ஆகும், அவ்வளவுதான். மித்தபடி அது ஒன்றும் பெரிய விஷயமா பார்க்க வேண்டாம். அண்ட் அவைலபிள் டு வியூ ஃபார் ஸ்டூடெண்ட் தோஸ் ஹூ மேட் பேமெண்ட் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க 500 ரூபா 250 ரூபா கொடுத்து யாரெல்லாம் பேமெண்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரேண்டம் நம்பர் வரும், அவ்வளவுதான். ப்ளீஸ் கிளிக் ஸ்டேட்டஸ் டேப் டு வியூவர் ரேண்டம் நம்பர். இங்க வந்து நீங்க வந்து லாகின் ஐடியில் போய் லாகின் பண்ணி ரேண்டம் நம்பரை பார்த்துக்கலாம். ஸ்டேட்டஸ் பார்னு ஒன்று இருக்கும், அதில் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி டெய்லியுமே நீங்கள் உங்களுடைய லாகின் ஐடியில் போயிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வேலையை என்ன பண்ணணும், உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆச்சான்னு சொல்லி இதில் தான் பார்க்கணும். டெய்லி டிஎஃப்சி சென்டருக்கு போகணும்னு அவசியம் இல்லை. சரி, இப்போத்த பிரச்சனைக்கு வருவோம். என்னன்னா 2-3 டவுட்டு தொடர்ச்சி எனக்கு ஃபோன் காலில் கேட்குறாங்க. அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டது. ஏன்னா ரேண்டம் நம்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆனால் நான் வந்து எனக்கு வந்து சர்டிஃபிகேட் ஃப்ரீஸ் பண்ணலை, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் டிஎஃப்சியில் கேட்டால் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. அங்கே போய் இன்னும் அவங்க மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. அவங்க வந்து உங்களை மட்டும் பார்க்கல, நிறைய பேர்த்த பார்க்குறாங்க. அவங்களுக்கான வேலைகள் வந்து கொடுக்கப்பட்ட வேலைகள் இன்னைக்கு ரேண்டம் நம்பர் வந்தனால அடிச்சு பிடிச்சி, அது கடைசி நாள் வரையா வெரிஃபிகேஷனுக்கு, ஐ மீன் சர்டிஃபிகேட் அப்லோடுக்கு, அதனால அங்கே கூட்டமாக தான் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் கேட்டுக்கேன். நான் பர்சனலாக ஃபோன் பண்ணி கேட்டேன். என்ன சொல்றாங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, சர்டிஃபிகேட் நீங்க பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஏதாவது சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணா விட்டால் நீங்க ஃப்ரீஸ் பண்ணல, ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அப்படியே விட்டுருங்க, அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீஸ் ஆயிரும் சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நாளைக்கு 13ஆம் தேதி 13ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்கேஸ் ஏதாவது பிரச்சனைனா அவங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க, இல்லைன்னா நீங்களே கூட போய் கேட்டுக்கலாம். இன்னைக்கு எல்லாருமே அலமோதிட்டு இருந்தீங்கன்னா முடியாது. பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, பிரச்சனையே கிடையாது. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணல, கரெக்டாக நான் அப்லோட் பண்ணல, எஸ் கொடுத்துட்டு இது மாதிரி பிரச்சனையாச்சு, நான் 10th 12th கம்யூனிட்டியாக கரெக்டாக பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எலிஜிபிள். யாருக்குமே ரிஜெக்ட் ஆகாது, ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் அவங்க அப்படி சொல்றாங்க. யாருமே பயப்படணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. நான் வந்து ஃப்ரீஸ் அப்லோட் பண்ணல, ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுமா அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்டுக்கோங்க, ஓகேவா? ஸோ இது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 13ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஸ்லாட்டாக நடக்கும். ஒவ்வொரு டிஎஃப்சி சென்டருக்கும் நீங்க போகணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து வீட்டில் உட்கார்ந்தே நீங்க வந்து ஜாலியாக உட்காந்து உங்க லாகின் ஐடியில டெய்லியும் காலையில் உட்காந்து லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா போதும். ஃபர்ஸ்ட் 1 வீக்ல ஒரு சிலருக்கு வரும் வெரிஃபிகேஷன் வரும். ஸ்டேட்டஸ்ல போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ரேண்டம் நம்பர் வந்துச்சுல, அதே மாதிரி ரேண்டம் நம்பர் கீழே சர்டிபிகேஷன் வெரிஃபைட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரும். இல்ல இன்கேஸ் நான் 1 வாரம் கழிஞ்சு எனக்கு அங்க எந்த ஸ்டேட்டஸுமே காட்டல அப்படின்னா 2 வாரம் கழிஞ்சு பாருங்க, 30ஆம் தேதி முடி வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாத்துக்கும் வெரிஃபைடு வந்துடும். இன்கேஸ் யாருக்காவது வெரிஃபைடு வரல, ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா நீங்க உடனே டிஎஃப்சி சென்டருக்கு போகலாம், அவங்களே கூப்பிடுவாங்க. உங்களுக்கு இமெயில் ஐடி வரும், ஆனா வந்து அதை நம்பிட்டு இருக்காதீங்க. நீங்க லாகின் பண்ணி பாருங்க. டெய்லியுமே டிஎன்இ online.org போய் லாகின் பண்ணி டெய்லியுமே உங்க ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து பாருங்க, என்னுடைய வெரிஃபிகேஷன் ஆச்சா. ஏன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஆச்சுனா தான் ரேங்க் லிஸ்ட் வரும். ஸோ அதனால பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு போய் தீரலைனாலும் நாளைக்கும் போய்க்கலாம், ஓகேவா? ஸோ டிஎஃப்சி என்ன சொல்லுதோ அது ஓகே தான், எந்த பிரச்சனையுமே கிடையாது. சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் ஒன்லி, நீங்க நேரில் போகணும்னு அவசியம் இல்லை. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு மட்டும் தான் சென்னை போயிருக்காங்க. Phase 1 Phase 2 காரங்களுக்கு நேம் லிஸ்ட் வரும், அவங்களும் சென்னை தான் போகணும். பட் எல்லாருக்குமே ஆன்லைன் வெரிஃபிகேஷன் தான். உங்களுக்கு மெசேஜ் வரும், வெயிட் பண்ணாம இருங்க. ஐ மீன் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, நீங்க பாட்டுக்கு லாகின் ஐடி அடிச்சு பாருங்க. இது வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சாய்ஸ் ஃபில்லிங் புக்கிங் நம்ம கிட்ட பண்ணணும்னா கீழே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் புக்கிங் மட்டும் கிடையாது, சாய்ஸ் ஃபில்லிங் பிளஸ் அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் என்னெல்லாம் பண்ணணும்னு 13 நாள் கவுன்சிலிங் நடக்கும் ஒரு ரவுண்டு. அதை நம்ம என்ன பண்ணணும்னு கரெக்டாக சொல்லி கொடுப்போம். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஓகே அப்படின்னா என்கிட்ட புக் பண்ணிக்கலாம். புக்கிங் க்ளோஸ் ஆக போது சீக்கிரமா புக் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ
புக்கிங் ஏற்கனவே பண்ணவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்திருக்கேன்னா சாரி. நான் வந்து எல்லாமே நோட் பண்ணி வச்சிருக்கேன், எதுவுமே ஏமாற்றப்படாது. ஏன்னா வந்து நிறைய புக்கிங் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரேங்க் லிஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு கால் பண்ணுவேன், ரேங்க் லிஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு கால் பண்ணுவேன். எதுக்கு நான் சொல்றேன்னா எல்லாத்துக்குமே ஒரு கால் பண்ணி அலர்ட் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும் எல்லாமே அலர்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்து பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம். என்னோட கால் கனெக்ட் ஆகலைன்னா வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளலாம். நீங்க எல்லாருமே சொல்லி நீங்க புக்கிங் பண்ணவும் கிடையாது, புக்கிங் பண்ண போறவங்க இல்ல வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கிறவங்க, என்னுடைய கால் கனெக்ட் ஆகலை, நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, கனெக்ட் ஆகலை அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் இன்னைக்கு ஒன்று வைக்கிறேன், அதுல வந்து ஜாயின் பண்ணுங்க நிறைய பேர், ஓகேவா. ஸோ நான் ஆல்ரெடி 5 குரூப் வச்சிருக்கிறேன். நான் வந்து ஒரு குரூப் கீழே வைக்கிறேன் லிங்க், அதுல வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணுங்க, அதுல எல்லா அப்டேட்டும் வரும். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்த, பயப்படணும்னு அவசியம் இல்லை. பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க, பாதி பிரச்சனை முடிஞ்சுச்சு. இந்த ரேண்டம் நம்பரோட யூஸ் என்னங்கிறது நம்ம போன வீடியோலயே சொல்லியாச்சு. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்து கவுன்சிலிங் என்னெல்லாம் ப்ராசஸ்ன்னு உடனடியாக வரும் நம்ம சேனல்ல. அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நாளை ஸ்டார்ட் ஆகிறது, 30ஆம் தேதி முடிகிறது. அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் 10ஆம் தேதி. ஓகேவா? தேங்க்யூ.